ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 39. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஷேப்பில் வந்து நான் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ் ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்க. ஷேப்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? 3ds மேக்ஸில். ஸோ அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா இதை பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஷேப்ஸ். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். ஷேப்ஸ் தெரியும். அப்படியே ஜாமெட்ரிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிட்டு ஜம்ப் ஆகுறோம். ஆல்ரெடி இந்த ஜாமெட்ரியில் ஃபுல்லாக நான் எடுத்துருக்கேன், சரியா? பேசிக் எல்லாம் அழகாக எடுத்து விட்டுருக்கேன். பார்க்காதவங்க பார்ட் 1, 2, 3லேருந்தே பார்த்துக்கிட்டோங்க. வரிசையாக வாங்க, சரியா? ஓகே. ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஷேப்ஸ் எடுத்துக்கிறேன். சரி, ஆல்ரெடி நம்ம வந்து ரெக்டாங்கிள் பார்த்தோம், ஓகேவா? தென் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள், ஓகேவா? அந்த சர்க்கிள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க, சரியா? கிளிக் பண்ணி மவுஸை விடக்கூடாது, சரியா? மவுஸை விட்டீங்கன்னா போச்சு. மவுஸை விடாம அப்படியே அழகா ட்ராக் பண்ணுங்க. இந்த பார்த்தீங்களா, பழம் மாதிரி வந்துருச்சா? ஓகேவா? சரி. ஸோ இனி நான் என்ன பண்ணிக்க போறேன், அதோட ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ ரேடியஸ் வந்து ஒரு சர்க்கிளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரேடியஸ்னா என்ன? ஆரம். ரேடியஸ் அப்படிங்கிறதுனா ஆரம், விட்டம் அப்படின்னா டயாமீட்டர்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 50 ரேடியஸ் கொடுத்தா எனக்கு வந்து 100 டயாமீட்டர். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம எல்லாம் 10ஆம் கிளாஸ்லேயே படிச்சுட்டு வந்திருப்போம் அது, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டேன்னு வைங்க, நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூப்பராக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது, சரியா? அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ரெண்டரிங்கும் கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஏனபிள் இன் ரெண்டரர், ஏனபிள் இன் விபோர்ட். ஸோ ஏனபிள் இன் ரெண்டரர் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்களா, இங்கே திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த 3 சென்டிமீட்டர் திக்னஸ் அப்படிங்கிறது எனக்கு ரெண்டரில் தான் விசிபிள் ஆகும். ஐ மீன் 3Dயா இதே மாதிரி, ஓகேவா? ஒரு ரிங்காக விசிபிள் ஆகும். அது உங்களுக்கு எனபிள் இன் ரெண்டரர், ரெண்டரில் விசிபிள் ஆகணும்னா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு வந்து அங்கே எனபிள் ஆகணும், விபோர்ட், எனபிள் இன் விபோர்ட். விபோர்ட்னா என்ன? நம்ம விபோர்ட் இந்த சீனில் கேன்வாஸ் இதில் விபோர்ட்டில் உங்களுக்கு வந்து அது வந்து எனபிளாக இருக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரிங்காகவும் எடுத்துக்கலாம். அண்ட் சைடு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் ரெக்டாங்குலர் தேவைன்னா ரெக்டாங்குலரில் கூட எடுத்துக்கலாம் நீங்கள், ஓகே? வந்து பார்த்தீங்களா, அதோட விட்டு ஆங்கிள் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்தீங்களா? அண்ட் தென் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது, ஓகேவா? ஸோ இதே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்ல அழகான ஒரு கூடார மாதிரி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ், சரியா? ஸோ எலிப்ஸ் சர்க்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ரேடியஸ்னு கொடுப்போம். எலிப்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது லென்த் விட்த்து தான் அதுக்கு, சரியா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி அப்படியே இழுக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, நான் கிளிக் பண்ணி இழுக்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, 3Dயாவே வருது. இந்த மாதிரி வரக்கூடாது, சரியா? வந்தால் பிரச்சனை கிடையாது. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மேலே இருக்கிற ரெண்டையும் டிக் ஆஃப் பண்ணிக்கிறேன், சரியா? இப்போ பிடிச்சி இழுங்க, வந்துடுச்சா? லென்த்து கொடுத்துக்கிட்டேன். இனி என்ன பண்ணலாம், ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், லென்த் விட்த்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த பார்த்தீங்களா, ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொடுத்துக்கிறேன். விட்த் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாதி ஒரு 75 இருக்கணும், ஓகேவா? இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்பரான எலிப்ஸ்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா கலர் மாறல, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி ஒரு காப்பி கூட எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரூடும் பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் அவுட்லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த கீழே இருக்கிற திக்னஸ் அப்படிங்கிறது வந்து டிசேபிளில் தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், லென்த் அப்படிங்கிறது எனபிளில் இருக்குது. எனக்கு தேவையான ஒரு நீடட் வேல்யூவை நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணலாம்னா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த திக்னஸில் அப்படி பண்ண முடியாது. ஸோ இந்த அவுட்லைன் அப்படி டிக் ஆன் பண்ணிங்க நாங்கள் இது எனபிள் ஆகும். இப்போ திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுக்கட்டுமா, பார்த்தீங்களா? ஸோ -5 கொடுக்கும்போது உங்களுக்கு உள்ளாடி வரும். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னாலே உங்களுக்கு வெளியில் தான் வரும். மைனஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளாடி வரும், சரிங்களா? அண்ட் ஆல்ரெடி நான் வந்து லைன், ரெக்டாங்கிள், சர்க்கிள், எலிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நல்லா படிச்சுக்கோங்க அதை. தென் இதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அடுத்த விஷயம் இதில் எடுத்து விடுறேன், ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக ஆன்லைனில் டீச் பண்ணணும், ப்ரொஃபஷ்னலாக 3ds மேக்ஸ், வீரே, கொரோனா ரெண்டர், இந்த மாதிரி இப்போ ரொம்ப ரியலிஸ்டிக் ரெண்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னைய காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா?